தமிழ்லையும் அம்மான்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு. நீங்க சைனாக்காரன் சீனா இருக்கான்ல, தமிழை தேடி தேடி படிக்கிறானா. தமிழ் பள்ளிக்கூடம் நிறைய திறக்கிறார்கள், தமிழ்ல பேர் வைக்கிறாங்க. ஏயா இப்படி தமிழை விரும்பி படிக்கிறீங்க, தமிழ் பள்ளிக்கூடம் திறக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு அவங்க சொல்றாங்க, உலகத்திலே செம்மொழியாக ஆக்கப்பட்டது 6 மொழி. 6 மொழியில 4 மொழி வழக்கு அழிந்து ஒளிந்து போச்சு. 2 மொழி இருக்கு, ஒன்னு சீனம், இன்னொன்று தமிழ். ஒரு நாள் சீனம் கூட அழிந்து வருது, சீன மொழி கூட அழிஞ்சு போகும், தமிழ் அழியாது. அதனால நாங்க படிக்கிறோம்னா. தமிழ் அழியாதுன்னு படிக்கிறாங்களாம் சீனர்கள்லாம் தமிழை. அதை விட வேற என்ன சிறப்பு இருக்கு? தமிழ்ல கணிதத்துக்கு வேண்டிய அத்தனை மகத்துவமும் தமிழுக்குள்ள இருக்கு. அதனாலதான் நாங்க தமிழ்ல படிச்சுக்கிட்டே இருக்கோம்னு சீனக்காரன் சொல்றேன். நம்ம என்ன பண்ணி தர்றோம், அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. தமிழ் பள்ளிக்கூடத்துல தமிழ் இல்லை. இப்ப இருக்கிற பிள்ளைங்க 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியலையா? 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, ஆக மொத்தம் 247 எழுத்துக்கள் கொண்ட தமிழ் மொழியினுடைய சிறப்பு. எல்லா மொழியும் பிறந்து சிறந்தது எம்மொழி தாய்மொழி தமிழ், பிறந்தே சிறந்தே பிறந்த மொழி. அப்படிப்பட்ட மகத்துவமான மொழியில பேர் வைக்கவே தயங்குறமே. யார் வீட்டுல தமிழ்ல பேர் வச்சிருக்கிறோம்? யாசிகா, அபர்ணா, பிரித்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமா, வர்மா. யாசிகார்னா என்ன அர்த்தம்? யாசகம்னா பிச்சை, யாசிகார்னா பிச்சைக்காரி. தர்ஷினா என்ன? அமாவாசை, இருட்டு. மகிஷான்னா என்ன? எரும மாடு. எப்படி பேர் வைக்கிறோம்? தமிழ்ல அழகான பேர் இருக்கு. தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி, உலகத்துக்கே மூத்த மொழி. என்னை நன்றாக இறைவன் படைத்தவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை அல்ல சிலப்பதிகார மணி ஆறும் படைத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாரதிதாசன் பாடிய பாட்டு. எவ்வளவு பெரிய மொழி, எவ்வளவு உயர்ந்த மொழி, எல்லா மொழிகளுக்கும் தாயான மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழி நம்மை வாழ வைக்கும். சில பேர் கேட்கிறேன், தமிழ் படிச்சா சோறு போடுமான்னு. இங்க 50 பேரும் தமிழ்ல தான் சோறு சாப்பிட்றானா இல்லையா? கடவுளுக்கு பிடித்த மொழி, கடவுளால் பேசப்பட்ட மொழி, கடவுளுக்கு இனிமையான மொழி. அதனால சேக்கரார் பெருமான் பெரிய புராணத்துல பாடுறார், அச்சனை பாட்டே ஆகும் சுந்தரா சொற்றமிழ் பாடுக என்றார், தூமரை பாடுமாயார் என்று பாடுகிறது பெரிய புராணம். அப்படிப்பட்ட மகத்துவமாய் இந்த தமிழர்களாகிய நாம் இந்த உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய தமிழ் சமூகம் எப்படி இருக்கு? கோழிக்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் அடமானமா போயிருச்சு. ஆமா போடுறதுக்கு என்ன பண்ணி தலையிறது ஒன்னும் சொல்றதுக்கு நமக்கு இடத்துக்கு பெரிய இடத்து புல்லாப்பு அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும். ஆகையினால் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்றார்களா, செய்கிறார்களா கலா சேவை என்று பார்ப்போம். நாராயண நமக. ஆலோலம் சோ வள்ளி இங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கின்றால் 12 ஆண்டு கால தவம். வள்ளியும் 12 ஆண்டு கால தவம், அருணகிரிநாதனும் 12 ஆண்டு கால தவம். சும்மா இருந்தா இருக்க முடியல யாராலையும். ஒரு 5 நிமிஷம் சும்மா இருந்தா இருக்க முடியுதா? மௌன விரதம். ஆனா 12 வருஷம் சும்மாவே இருந்திருக்கிறாரு அருணகிரியார்.